ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளுடைய சிந்தித்து பாருங்கள் சேனல். நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் தேடாதே, யாரையும் கெஞ்சாதே. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு. இன்னைக்கு எல்லார்கிட்டையுமே ஒரு கேள்வி. இந்த வீடியோவை பார்க்குற எத்தனை பேர் யாரோ ஒரு நபருக்காக இரவு முழுவதும் தூங்காம காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க? ஒரு ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருமா அப்படின்னு பல 100 முறை மொபைலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அந்த மனுஷன் ஒரு தடவை நம்மகிட்ட பேசினா போதும் அப்படின்னு நம்ம மனசையே எத்தனை தடவை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. உங்களால முடிந்த அளவுக்கு அன்பு கொடுத்தோம், இறுதியில தனியா தான் நம்ம நின்றுகிட்டு இருப்போம். அப்படி ஒரு நபர் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவன் பெயர் அருண். சாதாரண குடும்பத்துல பிறந்தவன். பெரிய பணக்காரன் இல்ல, பெரிய அழகனும் இல்லை. ஆனா அவனிடம் ஒரு உண்மையான இதயம் இருந்தது. யாரை நேசிச்சாலும் உயிரா நேசிப்பான். யாரை நம்பினாலும் முழு மனதோட நம்புவான். ஒரு நாள் அவன் வாழ்க்கையில ஒரு பெண் வந்தாள். அவ வந்ததுக்கு அப்புறம்தான் இவன் உலகமே ரொம்ப மாறிடுச்சு. காலையில கண் திறந்ததும் அவளுடைய நினைவு, நைட்டு தூங்கும் போதும் அவளுடைய நினைவு, சாப்பிடும் போதும் வேலை செய்யும் போதும், இதே மாதிரி நடக்கும் போது, சிரிக்கும் போது, விளையாடும் போது எல்லாமே அவனுக்கு அவள்தான் உலகம். ஆனா ஒரு விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கிடவே இல்லை. அன்பு அப்படிங்கிறது கெஞ்சி பெறக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. உண்மைதானே நண்பர்களே? அன்புங்கிறது கெஞ்சி கிடைக்காது, கேட்டு கிடைக்கக்கூடியது இல்லை. இயல்பாவே இயற்கையாகவே உணர்ச்சி பூர்வமா கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம்னே சொல்லலாம். அன்புங்கிறத துரத்தி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. உண்மையா ஒருத்தங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்கள விட்டு ஓடி செல்லக்கூடிய ஒரு நிலைய ஒரு நாள் உருவாக்கவே மாட்டாங்க. அருண் அதை புரிஞ்சுக்கிடவே இல்லை. ஒரு நாள் அவ மெசேஜ் அனுப்புறத கொஞ்சம் குறைச்சா, ஃபோன் செய்வதை சுத்தமா நிறுத்திட்டா. பிஸி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் பிராக்டிக்கலா சொன்னான். அருண் ரொம்ப பயந்துட்டான். எங்க நம்மளை விட்டு போயிருவாளோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பிறகு அவன் காதலிக்கவில்லை, அவன் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். அந்த லவ் குறைய ஆரம்பிச்சோடனே அவங்க நம்மளை விட்டு போயிருவாங்களோ உங்க பயத்துல கெஞ்ச ஆரம்பிப்போம். தயவு செய்து பேசு, நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னை விட்டு போகாத. இந்த 3 வார்த்தை தான் அவன் வாழ்க்கையை மாத்துச்சு. நண்பர்களே, இங்க பலருடைய வாழ்க்கையில் இதே தவறுதான் நடக்குது. அன்புங்கிறது கொடுப்பது தவறு இல்லை, ஆனா உன்னுடைய சுயமரியாதையை இழக்கிற அளவுக்கு ஒருத்தங்களை இழுத்து பிடிச்சு வைக்கிறது அன்பு கிடையாது. அது பயம், அது தனிமை, அது நாமே மறந்து விடக்கூடிய ஒரு நிலை. அந்த நாள்ல அருண் இன்னும் ஒரு மெசேஜ் அனுப்பினான். ஒரு தடவை மட்டும் பேசு. அந்த மெசேஜை பார்த்தவ ஒரே ஒரு பதில் அனுப்பினான். தயவு செய்து இனிமேல என்னை தொடர்பு கொள்ளாத. அந்த ஒரு வரி அவனுடைய இதயத்தை மட்டும் உடைக்கல, அவை உருவாக்கி வச்ச ஒட்டுமொத்த கனவு கோட்டையுமே உடைச்சிருச்சு. ஆனா அந்த நாளே அருணோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இல்லை. அவன் மனம் மட்டும் கடந்த காலத்தை நினைச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் அவளை உயிராத்தானே நேசிச்சேன், ஏன் என்னைய விட்டுட்டு போனா? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடைக்கல. ஒரு உண்மை மட்டும் அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியல. சில நேரத்துல பிரச்சனை நம்மளோடது இல்லை, நம்ம மதிப்பை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடாத ஒரு மனுஷங்கிட்ட தான் அந்த பிரச்சனை இருக்கும். அடுத்த நாள் அருண் கண்ணாடி முன்னாடி நின்று பல நாட்களா அவன் தன்னையே பார்த்ததே இல்லை. அவன் முகத்துல சிரிப்பு இல்லை, கண்கள்ல ஒளி இல்லை, தாடி வளர்ந்துருந்துச்சு, உடம்பு ரொம்ப சோர்ந்து போய் இருந்துச்சு. திடீர்னு அந்த கண்ணாடி முன்னாடி இருந்து ஒரு கேள்வி கேட்டான். நான் இப்படியா மாறிட்டேன்? உண்மைக்கும் மிகுந்த வலி கூடிய அந்த வார்த்தை. இந்த கேள்விக்கு அந்த கண்ணாடி பதில் சொல்லவே இல்லை. ஆனா அவனோட மனசாட்சி பேச ஆரம்பிச்சது. நீ காதல்ல தோற்கல அருண், நீ உன்னையே மறந்து விட்டாய். அந்த ஒரு வரி அவன் இதயத்தில் மின்னல் போல விழுந்தது. நண்பர்களே, இங்க நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன்.
உங்களை விட்டு சென்ற ஒருவர் இன்று சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையை நிறுத்த வேண்டும்? ஒரு ரயில் நிலையத்தில் விட்டு புறப்பட்டால் அடுத்த நிலையம் வரும். வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு மனுஷங்க போனா உன் வாழ்க்கை முடிந்து விடாது, புதிய வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதை பார்க்க முதல்ல நீ கண்ணீரை துடைக்க வேண்டும். அந்த நாள்ல இருந்து அருண் ஒரு முடிவெடுத்தான். இன்று முதல் நான் யாரிடம் கெஞ்சவும் மாட்டேன், என்னை நிராகரித்தவர்களுக்காக நான் அழவும் மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக அவன் வாழ்க்கையை மாற்றுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்துச்சு. இது வெறும் வார்த்தையா இல்ல, அது ஒரு சத்தியம். அதை தினமும் செயலாக மாற்றணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணான். பல மாசத்துக்கு பிறகு அவன் முதல் முறையா தனது வாழ்க்கைக்காக நடந்தான். வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல, மனசுல இருந்து பயிற்சி எடுத்த மாதிரி நடந்தான். இங்கு நிறைய பேரோட வாழ்க்கை இப்படிதான். விட்டுட்டு போன ஒருத்தங்களை நினைச்சு அவங்களுடைய ஆம்பிஷன், லட்சியம் எல்லாத்தையுமே மறந்து அவங்க எந்த பாதையில போறாங்க அப்படிங்கிறதையே மறந்து வாழ்க்கையை வாழ தெரியாம வெறுக்க தொடங்குதாங்க. ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம தோத்து போய் ஏமாந்துட்டோன்னு அழுது உட்கார்ந்துருக்காம, நம்மளை விட்டுட்டு போனவங்க இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை இழந்துட்டோமேன்னு நினைச்சு துடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புரட்சியவாது நம்ம பண்ணணும். அதுதான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.